அடுத்து பேச இருப்பவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உதித்த ஒரு அறிஞர், தனியார் துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகிறார் திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள். திருப்பாவை பாசுரங்களும் அதற்கான விளக்கமும் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களில் காணப்பெறும் இலக்கிய சுவை ஆகிய நூல்களின் ஆசிரியர். படிப்பு மற்றும் பணியை தாண்டி தமிழ் இலக்கியத்திலும் கவிதைகள், கட்டுரைகள் எழுதுவதிலும் பேசுவதிலும் ஆர்வம் கொண்டவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் நடத்தும் முதல் மொழி என்ற இலக்கிய இதழின் ஆசிரியர். வருக. அடலேறு மொழித்தமிழே என்ற கடலேறு தனித்தமிழே, சோலை மடலேறு சுவைத்தமிழே, என் உடலேறி உயிரேறி வாழ்விக்கின்றாய். தமிழுக்கு முதல் வணக்கம். தென்காசி திருவள்ளுவர் கழகத்தின் 97ஆம் ஆண்டு திருவள்ளுவர் விழாவினுடைய இன்றைய அரங்கத்தின் தலைவராக இருக்கும் தமிழ் பேராசிரியர், முதுமுனைவர், ஆகச்சிறந்த புலவரார் ஐயா அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும், தென்காசி தமிழ்ச்சங்கத்தினுடைய மதிப்புறு தலைவராக இருக்கும் ஐயா தம்புராஜ் ஐயா அவர்களுக்கும், வள்ளுவர் குரல் அமைப்பினுடைய தலைவராக இருக்கும் ஐயா சி.ஆ. ராஜேந்திரன் அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கை கேட்டுக்கொண்டிருக்கின்ற திரளாக கூடியிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியில் பேசுபவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சிக்கல் உண்டு. ஏனென்றால் நேர கட்டுப்பாட்டை மிக கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அநேகமாக 10 அல்லது 15 நிமிடமாகத்தான் இருக்கின்றது. என்னால் முடிந்தவரை என்னுடைய கருத்துக்களை நான் இங்கு பேச விரும்புகின்றேன். அன்று உலகம் வளர்ந்தாய் அடைப்பற்றி, சென்றிங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி, கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கண்டுபிடிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்றுடையாய் எடுத்தாய் உணம் போற்றி, வென்று பதில் எடுக்கும் என் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவையை ஆற்றி உள்ளேன் என்று ஆண்டாள் ஒரு பாசுரத்தில் எம்பெருமான் மாணவனுடைய திருவடிகளை பாடியிருக்கின்றார். இதை நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்கு முன்பு ஒரு சில நாள்கள் அல்லது ஒரு 10 தினங்களுக்கு முன்பு நான் ஐயா சி.ஆர். அவர்களை தொடர்பு கொண்டேன். ஐயா, நீங்கள் இந்த தலைப்பை கொடுத்திருக்கின்றீர்கள், நான் இதை பற்றி பேசுவதற்காக சில குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது பல திருக்குறள் பற்றிய தொடர்புடைய ஆராய்ச்சி நூல்கள் பலவற்றை பார்க்க நேர்ந்தது. குறிப்பாக இந்த தென்காசி திருவள்ளுவர் கழகத்தால் 1952ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வெள்ளி விழா மலரையும் நான் பார்க்க நேரிட்டது. அந்த வெள்ளி விழா மலரில் பல ஆன்றோர்கள், சான்றோர் பெருமக்கள் திருக்குறள் குறித்து பலவிதமான கருத்துக்களுடைய, சமயம் சார்ந்த கருத்துக்களுடைய ஆகச்சிறந்த கட்டுரைகளை எழுதியிருந்தார்கள். அப்பொழுது ஐயாவிடம் நான் கேட்டேன், ஐயா, திருவள்ளுவர் சைவ மதத்தை சார்ந்தவரா, வைணவ மதத்தை சார்ந்தவரா, சமண மதத்தை சார்ந்தவரா, புத்த மதத்தை சார்ந்தவரா, அல்லது இன்ன பின்ன மதத்தை சார்ந்தவரா என்று. இன்று சரியாக அதே கேள்வியை முன்வைத்துதான் அதை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும் என்று இந்த அரங்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் இங்கு நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அதை பற்றியும் நாம் நேரம் இருக்கும் போது சிந்திப்போம். திருக்குறள் இது ஒரு அறநூலா அல்லது செயல் நூலா அப்படின்ற கேள்வி இருந்துட்டேதான் இருக்கு. நிறைய பேர் இதை எப்படி சொல்றாங்கன்னா, இது அறநூல், இதை ஒரு கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கு, இதுபடி நம்ம செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அல்ல, திருக்குறளை பற்றி வள்ளுவம் என்ற நூலை பேராசிரியர் வா. சுகமாணிக்கனார் எழுதியிருக்காங்க. ஐயா அவருடைய மாணவர் தான். அவர் அதை பத்தி தொடர் சொற்பொழிவு ஆற்றும் போது அவரும் அதுல ஒரு தலைப்புல ஆற்றியிருக்கிறாரு. நாங்களும் வள்ளுவர் குடும்பத்துல பல பேர் அதுல இருக்கிற தலைப்புகளை பற்றி விரிவா பேசியிருக்கிறோம். திருக்குறள் பாத்தீங்கன்னா அவர் சொல்றது அவர் என்ன வலியுறுத்துறாருன்னா, இது ஒரு செயல் நூல். இதை நம்ம வாழ்க்கையில இப்படி பின்பற்ற வேண்டும், அதை முறைப்படுத்தி பின்பற்ற வேண்டும். அதன் மூலம் நம்ம வெற்றி காண வேண்டும். அதாவது நம்ம வாழ்வு செம்மையா இருக்கும். அதுதான் இந்த திருக்குறள் வலியுறுத்துது. இது நம்ம அதுல இருக்கிற வெண்பா, குரல் வெண்பா அல்லது அதனுடைய இலக்கண சீர்கள் எப்படி இருக்குது, அதெல்லாம் நல்லதுதான். நேர் தேமா, நிறைய புரியுமா, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வாய்ப்பாடு பாட்டுட்டு அழகிட்டு அதையும் நம்ம அனுபவிக்க வேண்டும். ஆனால் அதையும் கடந்து 2000 ஆண்டுகளையும் கடந்து இன்றைய வாழ்வுக்கும் திருக்குறள் ஒரு தொடர்புடையதா இருக்கு. அது இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை நடத்த முடியாது. இன்றைய தலைப்பு நான் எடுத்துக்கொண்டதும் அதுதான். அதாவது கருவுமே கட்டளைக்கல். இந்த கருவுமே கட்டளைக்கல் என்ற தலைப்புல
அந்த குறளுக்கு தொடர்புடைய சில குறள்களையும் எடுத்துக்காட்டி என்னுடைய அந்த நேரத்துக்குள்ள வந்து நான் வந்து என்னுடைய உரையை முடிக்க முயற்சி செய்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து ஐயன் வள்ளுவர் எழுதின இந்த திருக்குறள், ஐயன் வந்து பாத்தீங்கன்னா ஐயன் வள்ளுவர் ஒரு சிறந்த மனித வள மேலாண்மை ஆய்வாளராக தான் தெரிகிறாரு. அதாவது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ரிசர்ச்சர். மனிதனுடைய ஒவ்வொரு கூறுகளையும் அவனுடைய உள்ளத்தினுடைய எண்ணக்கிடுக்கைகளை வந்து அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. எந்த குறள் எடுத்துக்கினாலும் அதுக்கு ஒரு பொருள் சொல்ல முடியும். எந்த அதிகாரத்துல எந்த குறள் எடுத்துக்கினாலும் அதுக்கு ஒரு பொருள் சொல்ல முடியும். எப்படி நம்ம மோனாலிசா படத்தை வந்து பார்க்கும்போது இந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் அதுக்கு ஒரு விளக்கம், அதை நம்மள பாக்குற மாதிரி தான் இருக்கும். அந்த கோணத்துல இருந்து பார்த்தாலும் நம்மள பாக்குற மாதிரி தான் இருக்கும். அது போல வள்ளுவர் வந்து 360 டிகிரி. அவர் வந்து எந்த குறளை பார்த்தாலும் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருள்களும் பொதிந்திருக்கின்றது. அதுதான் வந்து வள்ளுவத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு குணாதிசயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், பண்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப இந்த கருமம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, கருமத்துக்கு வந்து ஒரு 4 வகையான பொருள்கள் இருக்கு. அதையும் தாண்டி இருக்கு. பட் ஆனால் குறிப்பிடத்தக்க 4 பொருள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா செயல், தொழில், வினைப்பயன், சடங்கு. ஆனா நம்ம இங்க வந்து எந்த பொருளை எடுத்துக்கிறோம்னா வந்து செயல். ஏன்னா வந்து ஆக்ஷன் தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பேசும். அந்த செயலை தான் வந்து மையப்படுத்தி வள்ளுவர் வந்து இங்க அந்த அதிகாரத்துல வந்து தன்னுடைய குறளை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்ன்றது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து ஐயா வாசுப்பா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து திருக்குறளை வந்து 2 நிலையில வந்து அணுகணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஒண்ணு வந்து கல்வி நிலையில பார்க்கணும், இன்னொன்னு வந்து அறிவு நிலையில பார்க்கணும். அந்த 2 நிலையில எதுக்கு எடுத்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய நிலையில வந்து நான் ஆராய்ந்து பார்க்கும்போது அதை ஒப்பிட்டு தான் இந்த கருத்தை இந்த அரங்கிற்கு, இந்த புதியதோர் உலகு செய்வோம் என்ற இந்த அரங்கிற்கு இதை வந்து நான் வந்து இங்க பேச வந்து எத்தனிச்சிருக்கேன். அதுல முதல் பொருள் சொல்றாரு பாருங்க. அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் 4 திறம் தெரிந்து தேரப்படும். இது வந்து முதல் பொருள். இந்த முதல் குறள்ல வந்து அவர் வலியுறுத்துற குணங்கள் வந்து 4 பண்புகளை வந்து, அதாவது 4 திறன்களை வந்து வலியுறுத்துறாரு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அறம், 2வது வந்து பொருள், 3வது வந்து இன்பம், 4வது வந்து உயிரச்சம். இந்த அறம்ன்றத வந்து நம்ம வந்து நேர்மை அப்படின்னு சொல்லலாம், இன்டெகிரிட்டி. பொருள் அப்படின்றத வந்து நம்ம வந்து அறிவாற்றல், நாலேஜ் அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம். 3வது வந்து பாத்தீங்கன்னா இன்பம். இன்பம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மன மகிழ்ச்சி, நம்மளுடைய ஹாப்பினஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 4வது வந்து உயிரச்சம், உயிர் மீது இருக்கக்கூடிய ஒரு நமக்கு இருக்கிறக்கூடிய பயம். இதை எப்படி நான் வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் அப்படின்னா வந்து ஒரு தற்போதைய நடைமுறையில வந்து நான் ஒப்புமைப்படுத்தி சொல்றேன். ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு தலைமை செயல் அதிகாரி இருக்கிறாரு, சிஇஓ, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். அவர் வந்து அந்த நிறுவனத்தை வந்து அவர் தான் வந்து தலைமை தாங்கி வந்து நடத்துறாரு. அப்ப அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்க வேண்டும்? இந்த 4 திறன்களையும் வள்ளுவர் சொன்ன இந்த 4 திறன்களையும் உடையவராக இருந்தால்தான் வந்து அவர் வந்து அந்த தொழில் அந்த நிறுவனத்தை வந்து வெற்றிகரமா வந்து எடுத்து செல்ல முடியும். எப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. இப்ப அந்த அதிகாரிக்கு வந்து முதல் குணம் நான் சொன்னேன் அறம். அந்த அறம் இன்டெகிரிட்டி, அந்த நேர்மை இருந்தாதான் அவருக்கு கீழே பணிபுரியவர்களும் வந்து நேர்மை உடையவர்களா இருப்பாங்க, நேர்மை சிந்தனைகளா இருப்பாங்க. அதை வந்து எல்லாருமே வந்து பின்பற்றுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து அறிவாற்றல். அவருக்கு போதுமான அந்த நிறுவனத்தை எடுத்து செல்லக்கூடிய அறிவாற்றல் இருந்தால்தான் அந்த நிறுவனம் வந்து வெற்றி பாதையில வந்து செல்ல முடியும். இன்பம், இன்பம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து சம மனநிலை, அதாவது வந்து எந்த பக்கமும் போயிடாம ஒரு சமமான மனநிலை இருக்கிறவரா இருக்கணும். அதுதான் வந்து இந்த 3வது பண்பா இருக்கு. 4வது வந்து உயிரச்சம். இதுதான் மிக முக்கியம். இந்த இடத்துல வந்து வள்ளுவர் வந்து உயிரச்சம்ன்றது வந்து நம்ம உயிர் மேல பயம் பண்ணணும் அப்படின்ற பொருள்ல வந்து கூறல. மாறாக நம்ம உயிர் மேல வந்து அந்த பற்று அல்லது அந்த அந்த ஒரு நமக்கு வந்து அந்த ஒரு இது இருந்தாதான் வந்து நம்மளால வந்து மற்றவங்களையும் காப்பாற்ற முடியும். இப்போ ஒரு வேதி பொறியியல் தொழிலாளர், பொறியியல் தொழில் சார்ந்த தொழிற்சாலையோ அல்லது ஒரு கட்டிடவியல் தொழிற்சாலையோ பாத்தீங்கன்னா நிறைய வந்து பணிகள் வந்து கடினமான பணிகள் வந்து இருக்கு, உயிருக்கு ஆபத்தான பணிகள்லாம் இருக்கு. அந்த இடத்துல வந்து முதல்ல வந்து இவர் வந்து தன்னுடைய உயிர் மேல அச்சம் கொண்டிருந்தால்தான் தன்னுடைய கூட வேலை செய்யும் சக பணியாளர்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு வழிகாட்டுதலை வந்து குறிப்பிட முடியும், அவர் வந்து காட்ட முடியும். அதனுடைய அடிப்படையில வந்து ஒரு சிஇஓவை தேர்ந்தெடுப்பதற்கு இந்த குரல் தான் அப்படின்றத வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னே வந்து வள்ளுவர் வந்து எழுதியிருக்கிறார் என்பது ஆச்சரியப்பட மட்டுமல்ல, அதிசயத்தக்க விஷயமும் கூட. இதை வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்சகுல பாடல் வந்து எப்படி சொல்லுதுன்னா, பொருள் போகம் அஞ்சாமை ஒன்றுங்கால் போர்த்த அருள் போகா அறம் என்று 5 இருத்திருக்க கூறப்படும் குணத்தான் கூர்வேல்கள் வேந்தனால் தேரப்படும் குணத்தினான். நான் முழு பொருளுக்கு போல, ஆனா இவங்க சொல்ற அந்த காரணிகள் பொருள், போகம், அஞ்சாமை,
அதுக்கப்புறம் அருள், அறம், இவை எல்லாமே முக்கியம் அப்படின்றது திருவள்ளுவர் சொன்னதை இதையே வந்து ஒப்பிட்டு சொல்றேன். அடுத்தது வந்து மிக முக்கியமா பாத்தீங்கன்னாக்க, நம்ம ரிக்ரூட் பண்றோம். ரிக்ரூட் பண்ணும்போது வந்து பணியாளர் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அந்த பணியாளர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு பண்பு வந்து பாத்தீங்கன்னா வந்து தெளிவு. தெளிவு அப்படின்றது வந்து மிக மிக அவசியம். அதை வந்து இங்க மிக அழகா குறிப்பிடுறாரு இந்த குறள் மூலமா. குடிபிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. இங்க வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிறப்பினுடைய அடிப்படையில வந்து அந்த குடி பிறந்தது அப்படின்றத வந்து அவர் வந்து நிறுவ வரல. நிறைய பேர் வந்து அதற்கான தப்பான விளக்கத்தை வந்து இப்படிதான் வந்து கொடுக்குறாங்க. ஆனா வள்ளுவர் வந்து எந்த இடத்துலயுமே எனக்கு முன்பாக பேசிய சில நபர்கள் கூட வந்து அந்த சமநிலையை தான் வந்து வலியுறுத்தினாங்க. வள்ளுவர் வந்து எப்போதுமே வந்து அந்த சமூக சமநிலை மட்டும்தான் தன்னுடைய எல்லா கோட்பாட்களையும் வந்து வலியுறுத்துகிறார். இப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதே அந்த சிஓ அந்த ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டே இங்கே நான் மீண்டும் காட்ட விரும்புகிறேன். ஒரு நிறுவனம் ஒரு 1000 கோடி ரூபாய் நிறுவனம் வந்து அது வந்து தொழில் வந்து பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி வந்து முதல்ல அவர் தெளிவா இருக்கணும். அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் தெளிவா இருக்கணும். அந்த தெளிவான முடிவு எடுக்கலன்னா அந்த நிறுவனம் வந்து கவிழ்ந்து விடும். அதைதான் வந்து இந்த குறள் மூலமா எப்படிப்பட்ட பணியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை வந்து இங்க விளக்கி காட்டுறாரு. இதுல வந்து மிக முக்கியமா இருக்க வேண்டிய 2 குணங்கள். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா குற்ற செயல்களில் ஈடுபடாதவரா இருக்கணும். இன்னொன்று வந்து பழிபாவங்களுக்கு அஞ்சுபவரா இருக்கணும். இந்த 2 குணமும் இருந்தாதான் அவரால் வந்து அந்த பணியில சேர்ந்து செயல்பட முடியும் அப்படின்றத வந்து விளக்கி இருக்கிறாரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து பல நூல்களை கற்று தெளிந்து அறிவுடையவராக இருப்பதாக நாம் காட்டிக்கொண்டாலும் அப்படி இருக்கிறவங்ககிட்டயே வந்து அறியாமை இருக்குது, அது வந்து இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல. ஐயன் வள்ளுவர் வந்து இந்த குறள்ல சொல்லியிருக்கிறாரு. அரிய கற்று ஆசற்றார் கண்ணும் தெரியும்னால் இன்மை அரிதே வெதிர். எப்படின்னா வந்து சிறந்தவை கற்று தெளிந்த ஒரு இடத்தும் பார்த்தா ஓரளவுக்காவது வந்து அறியாமை இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து 4 பண்புகள். ஒண்ணு வந்து அரியவை, அடுத்தது வந்து ஆசு, அடுத்தது கண்ணும் தெரியும்தான், அடுத்தது இன்மை. அரியவைனா நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கின புரிஞ்சுக்கின நம்முடைய அறிவு, கற்றல் அறிவு, நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஆசை என்னாக்க ஐயம் இல்லாம இருக்கிறது. அடுத்தது கண்ணும் தெரியும்னா மிக கூர்மையாக பார்த்திருப்பது. அடுத்தது இன்மைனா வந்து அறியாமை, இக்னோரன்ஸ். இதுக்கு வந்து ஒரு நான் சமகாலத்திலே வந்து ஒரு உதாரணத்தை சொல்றேன். அண்மையில வந்து ஒரு போன வார செய்தி, ஒரு பெரிய கட்டுமான தொழில் நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரி வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மாநிலத்தினுடைய மெட்ரோ ரயில் பணிக்கு வந்து நாங்க வந்து அதுக்கான கொட்டேஷன் வந்து நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம், நாங்க இது வந்து வெளியே போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் சொல்றாரு அப்படின்னாக்க வந்து அந்த மெட்ரோ ரயில் வந்து இலவச பேருந்து திட்டங்கள்லாம் கொடுத்ததுனால மகளிருக்கு அந்த மெட்ரோ ரயில் திட்டத்துல வந்து எங்களுக்கு வந்து எந்த பலனும் இல்லை, அதனால வந்து எங்களுக்கு எந்த வருவாயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பேற்பட்டவர் ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிறவர். அந்த தலைமை பொறுப்பு இருக்கிறவர் வந்து மெத்த படித்தவர், பல பட்டங்களை படித்தவர், பல பெரிய பல்கலைக்கழகங்களை வந்து பட்டம் வாங்கி இருக்கிறவர். ஆனா அவர்கிட்டயே வந்து அந்த அறியாமை, அந்த இக்னோரன்ஸ் ஃபேக்டர்னாலதான் வந்து இந்த முடிவை வந்து அவர் எடுத்திருக்காரு. இதுதான் வந்து வள்ளுவர் வந்து இந்த குறள்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதனால வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னாலும் இன்னைக்கு இல்ல, அடுத்த 2000 ஆண்டுகளுக்கு அது வந்து முழுவதுமாக பொருந்தும். அப்படிதான் வந்து அதனால்தான் வந்து அவர் ஐயன் வந்தவர், தெய்வ புலவர் அப்படின்னு நம்ம எல்லா பேர்லயும் வந்து நம்ம அழைக்கிறோம். அடுத்ததாக ஒரு பணிக்கு எடுப்பவர் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு இந்த குறள். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல். அதாவது அவனுடைய குற்றங்களை பார்த்து அவனுடைய மற்ற குணங்களையும் பார்த்து அதுல எது மிகுதியா இருக்குதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ தற்போதைய சூழ்நிலைக்கு பார்த்தோம்னா ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், ஒரு திட்டம் எடுக்கிறோம், அந்த திட்டத்தினுடைய நன்மைகள் தீமைகள் இதை பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறவரும் அவருக்கு அடுத்து வருகிற பொறுப்புல இருக்கிறவங்களும் வந்து அதனுடைய திட்டத்தினுடைய நன்மைகள் வந்து எப்படி இருக்கு, அதை எப்படி செயல்படுத்தலாம், தீமைகள் இருந்தாக்க அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து பார்க்கணும். அதை விளக்குதான் இந்த குறள் வந்து தற்காலிக சூழ்நிலையில வந்து இங்க வந்து பொருந்தது. அடுத்தது என்னுடைய முக்கியமான இந்த குறளுக்கு இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும், தெரிந்து தெளிதல் அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐயன் வந்து எப்படி பணிக்கு எடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஆளை எடுக்க வேண்டும், எந்த நோக்கத்திற்காக எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பணிக்கு எடுக்கக்கூடாது, எந்த மாதிரி ஆளை எடுக்கக்கூடாது, அவனை வந்து ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்றாரு.
அந்த மாதிரி வந்து ஒரு நோட்ஸ் வந்து அவருடைய குரல் வந்து எல்லா 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 இதுலயுமே வந்து நமக்கு வந்து வெளிப்படையா வந்து தெரியுது. பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமே கட்டளைகள். இதுக்கு வந்து வாசுப்பா வந்து ரொம்ப எளிமையான உரையை எழுதியிருக்காரு. இவர் பெரியவர் இவர் சிறியவர் என்று அறிய அவர் செயலே குறைக்கலாம். ரொம்ப சிம்பிள். நீ பெரியவனா நீ சின்னவனா அப்படின்றது நம்ம வந்து உயர்ந்தவரா தாழ்ந்தவரா அப்படின்றத விட நம்முடைய குணங்கள் தான் வந்து நம்முடைய செயல்கள் தான் வந்து காட்டுது அப்படின்றத இங்க அருமையா வந்து விளக்கி இருக்கிறார். இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பண்புகள்: பெருமை, சிறுமை, கருமம், கட்டளைகள். பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா மாட்சிமைன்னு சொல்லலாம் அல்லது அருமைன்னு சொல்லலாம். சிறுமைன்னு பாத்தீங்கன்னா கீழ்மை, கைமைத்தனம். இன்னைக்கு நாட்டுல தான் நிறைய குணம் இருக்கு, அந்த குணம் தான் நிறைய இருக்கு. அடுத்தது கருமம். கருமம் பாத்தீங்கன்னா செயல், வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கட்டளைகள் அப்படின்னா தங்கம் உட்பட உலோகங்களுடைய மதிப்பீட்டை, அதாவது தரத்தை வந்து பரிசோதனை செய்யறதுக்கு இருக்கிறது தான் வந்து நம்ம வந்து கட்டளைகள் சொல்றோம். இதை வந்து நம்ம கண்டெம்பரரி பீரியட்ல, அதாவது தற்கால நடைமுறைக்கு இதை ஒப்புமைப்படுத்துறதுக்கு முன்னாடி கம்பராமாயண பாடல் வந்து ஒரு பாடலை சொல்லி அதை வந்து நான் ஒப்புமை கொடுத்துறேன். அருமைந்து அற்றம் அகற்றும் இல்லையார் ஒரு மைந்தர்க்கும் அடாதது உண்ணினார் தர்மம் பற்றிய தக்கவர்க்கு இயலாம் கருமம் கட்டளை என்றல் கட்டதோ. இது வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து வாலி வதைப்படத்துல வந்து வரக்கூடிய பாடல். வாலி இறந்ததும் வாலியினுடைய மனைவி வந்து, அதாவது தாரைன்றது வந்து ராமனை பார்த்து கேள்வி கேட்பதாக கம்பர் வந்து கை சக்கரவர்த்தி கம்பன் இந்த பாடலை வந்து வடிவமைச்சிருப்பாரு. அதாவது எப்படி சொல்றாங்க அந்த பாடலுடைய பொருள்: மற்றவர்களுடைய துயரை அகற்றும் வில்லை கொண்ட ராமா, மருந்து போல மற்றவர்களுடைய இது துயரத்தை அகற்றும் குணத்தை உடைய வில்லை கொண்ட ராமா, எந்த தர்மவானுக்கு பொருந்தாத ஒரு அறச்செயலை வந்து நீ பண்ணிட்டிய. தர்மவா வந்து இந்த மாதிரி செயலை செய்வானா? நீ ஏன்னா மறைந்திருந்து அவர் வந்து அந்த அம்பு வந்து எழுதினார். அதை வந்து குறிப்பிடுறதுதான் இந்த மாதிரி சொல்றாங்க. அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தர்மம் பற்றி நிற்பவர்களுக்கு அவர்கள் செய்யும் செயலிலே உரைக்கல்லாக அமையும் என்பதெல்லாம் கட்டுக்கதையோ அப்படின்னு சொல்லிட்டு தாரை வந்து ராமரை பார்த்து கேள்வி கேட்பதாக கம்பராமாயணத்தில் கம்பர் பாடல் எழுதியிருக்கிறார். இதை வந்து நான் அண்மையில, அதாவது 1980களில் வந்து தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் வந்து ஒரு அவையில வந்து கவி பாடி இருப்பாரு. அதையும் சேர்த்து சொல்றேன். மறைந்திருந்து மானமிகு வாலியை வீழ்த்திய மாண்புமிகு ராமச்சந்திரனை மாவீரன் என்று போன்ற மகாகவி கம்பெனியே தயங்கினான் என்றால், அதோடு முடிச்சுக்கிறேன். அந்த மாதிரி வந்து அது எதுக்காக சொல்ல வரனாக்க, நீங்க திருப்பி இந்த குரலை வந்து நம்ம கால் பேக் பண்ணோம். திருப்பி இந்த குரலை வந்து ஒப்பிட்டு பார்ப்போம். பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமே கட்டளைக்கல். அதாவது ஒருத்தருடைய பெருமை ஒருத்தருடைய சிறுமை வந்து இந்த குணத்தாலதான் வருது அப்படின்றது, ராமருக்கும் வந்து இது பொருந்தும் அப்படின்றதுதான் வந்து கம்பராமாயணத்திலையும் வந்து அங்க சுட்டி காட்டப்பட்டிருக்கின்றது. தற்போதைய நடைமுறையில வந்து இந்த குரல் வந்து மிக மிக அவசியமானது. இது வந்து ஒரு தொழில் நிறுவனத்தை மட்டும் நடத்துவதற்கல்ல, வாழ்க்கையினுடைய நம்ம எல்லா தளங்களிலும் நம்ம எல்லா 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 கூறுகளிலுமே வந்து நம்ம வந்து முன்னோக்கி செல்வதற்கு வந்து இந்த குரல் வந்து மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அடுத்ததாக அற்றாரை நம்பாதே. அற்றார் அப்படின்னாக்க நம்ம வந்து வறியவர் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க வந்து வறியவர் அல்ல, அதாவது வந்து உறவுமுறை கொள்ளாதவர், உறவுமுறை இல்லாதவர் அப்படின்றவர் வந்து வச்சுதான் வந்து அந்த குரலை வந்து இது பண்ணியிருக்காரு. ஒரு நிறுவனத்துல வந்து நம்ம வந்து பணிக்கு அமர்த்தும் போது வந்து அந்த பற்று இல்லாதவரை, யாருக்கும் உதவி செய்யக்கூடிய மனம் இல்லாதவரை வந்து பணி அமர்த்தக்கூடாது அப்படின்றத வந்து இந்த குரல்ல வந்து சொல்லி முடிக்கிறாரு. உண்மையை சொல்லப்போனா நான் வந்து இந்த காட்சி விளக்கப்படமா தான் வந்து இதை தயார் பண்ணியிருந்தேன். நேரக்குறைவால வந்து நிறைய குறிப்பிட்ட கருத்துக்களை மட்டும் குறிப்பிட்டு நான் முடிக்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி வந்து முடிச்சுக்கிறேன். கருமே கட்டளைக்கண் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து நமக்கு வந்து ஆணை இல்ல, நமக்கு வந்து அறிவுரை கூறியிருக்கிறாரு. இன்று இந்த புதியதோர் உலக செய்வோம் அப்படின்றத வந்து ஐயன் வள்ளுவர் குறிப்பிட்ட கருமே கட்டளைகள் என்பதை நினைவில் கொண்டு அதை நாம் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்த, குரலை எங்கெங்கும் பரப்ப, குரலுடைய பொருளை பலருக்கும்
புரியுமாறு பரப்புவதற்கான பணிகளை வந்து நாம் எல்லோரும் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும். இங்க மட்டும் இல்ல, மேடைக்கு வெளியே உட்கார இருக்கிற ஆண்டோர்களும் சான்றோர்களும் வந்து இதை செய்ய வேண்டும் என்பதை இந்த விழாவில் என்னுடைய கருத்தாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.